strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபிஎல் 2025 ஓட ஒரு முக்கியமான மேட்ச் குவாலிஃபயர் 2 பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அகமதாபாத்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ், ஷ்ரேயாஸ் லெட் பஞ்சாப் கிங்ஸ் தரமா 5 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ தேர் கோயிங் டு ஃபேஸ் ஆஃப் ஆர்சிபி ஒன்ஸ் அகைன். குவாலிஃபயர் 1ல ஃபேஸ் ஆஃப் பண்ணாங்க, தோத்துட்டாங்க. ஒன்ஸ் அகைன் தேர் கோயிங் டு மீட் ஆர்சிபி இந்த ஃபைனல். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் கிராக்கர் ஆஃப் அ ஃபைனல்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குதுங்க. இந்த ஒரு மேட்ச்னால ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டு டீம் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணதில்ல. ரெண்டு டீம்ல ஏதோ ஒரு டீம் வின் பண்ண போகுது. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஷ்ரேயாஸ் ஐயர் அவரை பத்தி இந்த வீடியோல நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷ்ரேயாஸ் ஐயர் அண்ட் பஞ்சாபோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸோட இந்த தோல்விக்கு காரணம் என்ன ரீசன்ஸ்ன்றதெல்லாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வின் பண்ண முக்கியமான காரணம் வந்து ஷ்ரேயாஸ் ஐயர் தாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சிங்கிள் ஹேண்டடா லாஸ்டா கேமை சும்மா அடிச்சு முடிச்சாரு. அவரோட சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாரு நேஹல் வதேரா. அதை நம்ம மறக்கவே கூடாது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே குரூஷலான ஒரு டைம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணதுனால மட்டும்தான் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை பஞ்சாப்னால வின் பண்ண முடிஞ்சது. ஆப்வியஸ்லி ஷ்ரேயாஸ் ஐயர் தனியா துண்டா அடிச்சு கொடுத்துட்டு போனாருன்னு தான் சொல்ல முடியும். பட் ஒரு விஷயம் இருக்குங்க, டெஃபினட்டா பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட போலிங் எஃபர்ட்டா இருக்கட்டும், அவங்களோட ஃபீல்டிங் எஃபர்ட்டா இருக்கட்டும் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்திருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நல்ல டாஸ் வின் பண்ணாரு ஷ்ரேயாஸ் ஐயர். ஏன்னா ஆப்வியஸ்லி மழை வந்துச்சு, இந்த மேட்ச் நடக்குமா இல்லையான்ற மாதிரி டவுட் இருந்தது. ஏன்னா இன்கேஸ் இந்த மேட்ச் நடக்கலன்னா பஞ்சாப் கிங்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிள்ல மும்பையை விட மேல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டா குவாலிஃபை இருப்பாங்க. அது நல்லாவே இருந்திருக்காதுல்ல. அட்லீஸ்ட் ஒரு 7-8 ஓவராது மேட்ச் நடக்கணும்ன்ற மாதிரி நம்ம வேடிக்கிட்டு இருந்தோம். லக்கிலி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மேட்சே நம்மளால விட்னஸ் பண்ண முடிஞ்சுது. சோ நல்ல டாஸ் வின் பண்ணாரு. ஏன்னா போக போக பேட்டிங் ஈஸியா இருக்கும், மழை வேற வந்துட்டு போச்சு, அந்த டியூ ஃபேக்டர். சோ போலர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஈஸியா இருக்க போறது இல்ல. சோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. 203 ரன்ஸ் மும்பை அடிக்கும் போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதாவது இந்த விக்கெட்ல கொஞ்சம் லைட்டா ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் ஹோல்ட் ஆச்சு. ஒருவேளை அந்த 203 ரன்ஸ் நல்ல ஸ்கோர்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் எஃபர்ட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட போலிங் எஃபர்ட்டை நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஈஸியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இன்னுமே ஒரு 10 ரன் 15 ரன் கம்மி பண்ணிடலாம். ஆனா ரொம்ப லூஸா போட்டாங்க, கேச்சஸ் டிராப் பண்ணாங்க, மிஸ்ஃபீல்டு நிறைய இருந்துச்சு. ஷ்ரேயாஸ் ஐயரும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ ஓவர்ஸா கொஞ்சம் கட்டு போயிட்டாரு. இவங்க பண்ற இந்த ஃபீல்டிங்கா இருக்கட்டும் அண்ட் போலிங்கா இருக்கட்டும். அண்ட் எஸ்பெஷலி ஹர்ஷதீப் சிங் வாஸ் சோ டிசப்பாயிண்டிங். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஹர்ஷதீப் சிங் எவ்வளவு யாக்கர் போடுவாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் 2023 நினைக்கிறேன்ல, அந்த எடிஷன்ல வந்து வேங்கடேல எம்ஐ போட்டு சாத்திருப்பாரு. ஒரு 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. 2-3 விக்கெட்லாம் வந்து ஸ்டெம்ப் புடுங்கிட்டு போயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு யாக்கர் கன்சிஸ்டன்டா போடக்கூடிய ஒரு ஹர்ஷதீப் சிங் எதுக்காக அந்த பவுன்சர் டாக்டிக்ஸ்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளண்டா அந்த ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2 பால் பவுண்டரி வருது, எல்லா பாலும் பவுண்டரி அடிக்கிறாங்க. எஸ்பெஷலி நமந்தீன் அந்த ஸ்லோர் பாலை பிக் பண்ணி தான் அடிக்கிறாரு. இவர் எப்படியும் வந்து அரைக்குடி குத்தா போறான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த யாக்கர் லென்த் எல்லாம் எங்க போச்சு? நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனேன் ஆக்சுவலா ஹர்ஷதீப் சிங்கோட போலிங். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கோ யான்சன் வந்து போனதுக்கு அப்புறம் அவரும் போயிட்டார்ல, அவர் அவைலபிளா இல்லாதது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளோ. சோ அதனால இவங்க கிட்ட இருக்கிற போலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூ பால்ல மிடில் ஓவர்ஸ்ல நல்லா போடலாம். பட் தே ஆர் நாட் தி டெத் போலர்ஸ். புரியுதா உங்களுக்கு? சால் இந்த மேட்ச்ல கம்பேக் கொடுத்தாரு. 4 overs 39 ரன்ஸ் டீசெண்டா நல்லா போட்டாரு. முக்கியமான ஒரு விக்கெட் ஷ்ரேயாஸ் ஐயர் எடுத்தாரு. ஜேமிசன் ஆக்சுவலா இந்த மேட்ச்ல நல்லா போட்டாரு. அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். இது வரைக்கும் இந்த ஐபிஎல் ஆனதை கம்பேர் பண்ணும் போது அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். உமர் சாயும் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அவரும் கொஞ்சம் 2-3 ஓவர் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். லாஸ்டா வந்து கம்பேக் கொடுத்து போட்டாரு. பட் அவருமே நிறைய லூஸ் பால்ஸ் எல்லாம் போட்டாரு. இந்த ஒரு இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் மாற்றாங்க. டெத்துல கண்டிப்பா இவங்க அடி வாங்க சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இதை எப்படி இவங்க ஃபைனல் அட்ரஸ் பண்ணுவாங்கன்றத பார்க்கணும். பட் இந்த மேட்ச்ல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. 203 அவங்க கன்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாமா, பெட்டரா ஃபீல் பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி தோணிருக்கும். ஏன்னா பிரப் சிம்ரன்லாம் அப்பதான் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராரு, ஒரு கோல் விடுறாரு. ஸ்டார்டிங்லேயே ரோஹித் சர்மாவோட கேட்ச் உமர் சாய் விட்டாரு. அது பெருசா காஸ்ட் ஆகல. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச்ல கேட்ச் விட்டா என்ன ஆகும்ன்றத நம்ம வந்து குவாலிஃபயர் எலிமினேட்டர் மேட்ச்ல பார்த்தோம். ரோஹித் சர்மாக்கு எத்தனை கேட்ச் விட்டாங்க. ஈவன் மும்பைல கூட பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் ஒரு முக்கியமான கேட்ச் விடுவாரு, நேஹல் வதேரா. சோ இந்த மாதிரி குரூஷியல் மேட்ச்ல கேட்ச் விட்டா கேம் கையை விட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு யூஸுமே கிடையாது. சோ பஞ்சாபோட போலிங் எஃபர்ட் அண்ட் வந்து ஃபீல்டிங் எஃபர்ட் ரொம்ப சுமாரா இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபீல்டிங் ரொம்ப புவரா இருந்தது, போலிங் ரொம்ப சுமாரா இருந்ததுதான் சொல்ல முடியும். பட் என்னைக்குமே பஞ்சாப் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன? அவங்களோட பேட்டிங். கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட பேட்டிங் இருக்கு. சோ இதை வச்சுதான் அவங்க வந்து குவாலிஃபயர் 1ல கூட பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு சுத்தி அவுட் ஆயிட்டு போனாங்க. ஆனா முலான்பூர் விக்கெட்டுக்கும் சரி, இந்த அகமதாபாத் விக்கெட்டுக்கும் சரி டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். முலான்பூர் அந்த லைட்டா அந்த ஒரு கிரீன் விக்கெட்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேணா பஞ்சாப் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஆனா அகமதாபாத் பாட்டா விக்கெட் பெர்ஃபெக்டா உங்களுக்கு சிங்க் ஆகுன்றதை நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. சோ
ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ஸ்டார்ட் கிடைக்கலங்க. 6 overs அவங்க 60 runs மேல அடிச்சிருக்கலாம். ஸ்டில் இந்த லீக் ஸ்டேஜ் எடுத்தீங்கன்னா பிரப்சிமரனும் பிரியான்சாரியாவும் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணாங்க. ஆனா இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப விளையாடின இந்த 2 பிளே ஆஃப் முக்கியமான மேட்ச்லயுமே சொதப்பி இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பிரப்சிமரன் அந்த அளவுக்கு சூப்பரா கன்சிஸ்டன்டா ஆடி ஷார்ட் செலெக்ஷன்லாம் ரொம்பவே கிளவரா அந்த பிரப்சிமரன் லாஸ்டா 2 பிளே ஆஃப் மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அவரோட ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப தவறா இருக்கு. போன வருஷம் பாக்குற பிரப்சிமரன் பாக்குற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி பிரியன்சாரியாவும் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு பி சோ கிரிட்டிக்கல் பிரியன்சாரியா மேலாம், ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆடுறான். பட் ஆனா கிளியரா தெரிஞ்சுது அந்த ஒரு லீக்ல ஆடும் போது அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்ததை விட அந்த ஒரு பிளே ஆஃப் ஆடும் போது அவன் மூஞ்சில ஒரு பிரஷர் தெரியுது. 2 மேட்சா பெருசா அடிக்கல, இந்த மேட்ச்ல ஒரு 20 runs யூஸ்ஃபுல்லா அடிச்சு கொடுத்துட்டு தான் போனான் அந்த பையன். பட் இருந்தாலுமே அவங்க கிட்ட இருந்து பஞ்சாப் எதிர்பார்க்கறது ஒரு 75-80 runs. யாராவது ஒருத்தர் ஸ்டே பண்ணணும் 75-80 ரன்ஸ்க்கு மேல இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 45 ஒரு 50 போடணும்னு. ஆனா அவங்க 2 பேருமே கொஞ்சம் அது சொதப்பி இருக்காங்க. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் கோயிங் டு பி வைட்டல் இன் திஸ் மேட்ச்ன்றது நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சதுதான். புரியுதா உங்களுக்கு? சோ ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த மேட்ச்ல என்னதான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆனாலுமே we should never ever forget ஜாஸ் இங்கிலீஷோட இன்னிங்ஸ்ங்க. ஏன்னா அவர் ஒரு ஓவர்ல பும்ராவை 20 ரன் அடிச்சாரு பாருங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. நான் இதை பத்தி லாஸ்டா சொல்லணும் தான் வச்சிருந்தேன். ஏன்னா இனிஷியல் ஆஃப் த வீடியோல நான் இதை பத்தி சொல்லிட்டேன்னா ஒரு கிக் இருக்காதுன்றதுக்காக தான். சோ இங்கிலீஷ் அந்த 1 ஓவர்ல 20 runs பும்ராவை அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த ஒரு மொமெண்டம் தான் பஞ்சாபுக்கு தேவைப்பட்டுச்சு. பும்ராவே அடிச்சிட்டோமா, ஏன்னா ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா கேப்டனா அப்படியே ஆடி போயிட்டாரு, பும்ராவே அடிச்சிட்டீங்களாடான்னு. ஈவன் பஞ்சாபோட டக் அவுட் பாத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப த்ரில்லா இருந்தாங்க, பும்ராவே போட்டோமா ஃபர்ஸ்ட் ஓவர்லன்னு. அது ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துச்சு. ஈவன் தோ அவர் பும்ரா ஒரு ஓவர்ல அடிச்சாலுமே ஹர்திக் வந்து ஆக்சுவலா ஜாஸ் இங்கிலீஷ் அவுட் ஆக்கிடுவாரு. அந்த டைம்ல ஆக்சுவலா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா பஞ்சாப் வேர் அண்டர் பிரஷர். ஏன்னா 3 wickets விட்டுட்டாங்க, 66 runsலயும் என்னவோ இன்னும் அடிக்கணும், ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருக்கு. சோ இவங்களும் வந்து அடிச்சுதான் விளையாட போறாங்க, நடுவுல விக்கெட்ஸ் விடலாம். ஐ திங்க் மும்பைக்கு இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள வர கேமுக்குள்ள நினைச்சேன். ஆனா அந்த டைம்ல தான் ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது ஒரு கேம் சேஞ்சிங் பார்ட்னர்ஷிப் நடந்தது பிட்வீன் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் நேஹல் வதேரா. நேஹல் வதேராக்கு 2 லக் இருந்துச்சு ஆப்வியஸ்லி. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சாண்டனர் ஷார்ட்டா போட்டாரு, அப்படி ஒரு தூக்கி ஒண்ணு விட்டாரு பிளாட்டா ஆக்சுவலா மிட் விக்கெட்ல. என்னன்னா நமந்தீர் கொஞ்சம் உள்ள வந்து நின்றுட்டு இருந்தாரு, ஏன்னா இட்ஸ் லாங் பவுண்டரியா, உள்ள வந்து நின்னாரு, அதுக்கு மேல போய் ஒரு பவுண்டரி போயிடுச்சு. அங்க ஒரு மிஸ் கால்குலேஷன் பை மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்ட் செட்டிங்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 போல்ட், அது ஆக்சுவலா அந்த கேட்ச ஃபைன் லெக்ல எடுத்துருக்கணுங்க. இந்த மாதிரி பயங்கரமான கேட்ச் எல்லாம் 10 போல்ட் எடுத்து நான் பாத்திருக்கேன். அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா டைம்ல 13 என்னவோ இருந்தாரு நேஹல் வதேரா, 111க்கு 4 விக்கெட்டா இருக்கும். கொஞ்சம் பிரஷர்ல போயிருப்பாங்க. ஏன்னா சஷாங்க் வந்து லாஸ்ட் மேட்ச் சரியா விளையாடலாம், அந்த ஒரு பிரஷர் இருந்திருக்கும் அடுத்த வர பேட்ஸ்மேனுக்குலாம் நான் சொல்ல வரேன். சோ அது ஒரு கேம் சேஞ்சிங் பாயிண்டா வந்து அமைஞ்சுது. ஆனா அது சமயம் யூஸ் பண்ணி நேஹல் வதேரா வந்து ஒரு சூப்பரான ஒரு நாக் விளையாட்டு போனாரு. 23 பால் ஏதோ 48, அது ரொம்ப குரூஷலா இருந்தது. ஒரு 2 ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படியே கிடைக்கிற பால்ல வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. சோ நேஹல் வதேரா அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஷாங்க் ஒரு பிரெயின் ஃபேட் மூவ்மெண்ட் பண்ணாரு. அதாவது மிடான்ல அடிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே நடந்துகிட்டு அசால்ட்டா போயிட்டு ரன் அவுட் ஆயிட்டு போனாரு. நிஜமாவே அதெல்லாம் அன்அக்செப்டபிள்ங்க. நான் திருப்பி சொல்ல வரேன், சஷாங்க் சிங் அவரை பத்தி பயங்கரமா வைரலா இப்ப போயிட்டு இருந்தது ஒரு இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்னா ஒரு இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே டாப் 2க்கு நாங்க பஞ்சாப் போயிடுவோம்ன்றத சொன்னாரு, அது போயிட்டாங்க. அதனால வந்து பயங்கரமா அதெல்லாம் ஓகே, நீங்க டாப் 2 போறது மட்டும் முக்கியம் இல்ல, ஃபைனல்ல போய் கப் அடிக்கணும். 17 வருஷம் ஆச்சு அப்படின்னும் போது அவரோட போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிஃபயர்லயும் நல்லா விளையாடணும். புரியுதா உங்களுக்கு? சோ பேச்சு இருக்கலாம், ஆனா அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். எஸ் சஷாங்க் சிங் சில மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு, ஆனா முக்கியமான தருணத்துல நீ விளையாடணும். போன மேட்ச் ஆர்சிபியோட ஒரு லூஸ் ஷாட் ஆடி போல்டு, இந்த மேட்ச்ல கேர்லெஸ்ஸா ரன் அவுட். இதெல்லாம் வந்து ரொம்பவே அன்அக்செப்டபிளான ஒரு விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரேயாஸ் ஐயர் கேவலமா ஏதோ ஒரு வார்த்தையில திட்டினாரு சஷாங்க், அப்படி கை கொடுத்துட்டு போகும்போது, நீ எல்லாம் பேசாத ஓடிடு அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு அமிச்சாரு. ஏன்னா கண்டிப்பா ஒரு கேப்டனுக்கு இருக்கும், ஏன்னா கையில இருக்கு கேம், தேவையில்லாம எதுக்கு மும்பையை நீ உள்ள கொண்டு வர, இந்த மாதிரி ஒரு ரன் அவுட் ஆகி அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகல கேம்ல. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் அது இம்பாக்ட் ஆயிருக்கும். நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம், எவ்வளவு கேம் ஆஃப் கிரிக்கெட் பார்த்திருக்கோம், புரியுதா உங்களுக்கு? ஆனா என்னதான் அந்த ரன் அவுட்லாம் ஆனாலும் சரி, ஒரு பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயர் வேற லெவல்ல விளாண்டாங்க. அவன் மனுஷனே இல்ல, வேற லெவல். அதாவது ரவுடி ஐயர் என்னென்னவோ சொல்றாங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் எலிமெண்ட் நான் சொல்லுவாங்க. ஏன்னா அவனோட ஆட்டிடியூட், அவனோட ஸ்வாகு, சொன்னதை செய்யறான் பாடுறா கொய்யால அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. யாக்கர் பாலெல்லாம் மத்த பால்ல கனெக்ட் பண்ணி அடிக்கிறாரு, அது நம்மளுக்கு தெரியும் ஐயரோட டேலண்ட். போல்ட் யாக்கர் போடுறாரு, பும்ரா நடு ஸ்டெம்ப்ல ஒரு நெருக்குன்னு ஒரு யாக்கர் போடுறாரு, அதை ஓபன் பேஸ் பண்ணி 3rd மேன்ல பவுண்டரி அடிச்சதெல்லாம் ஹை கிளாஸ். அதாவது ஜிதேஷ் சர்மா எல்எஸ்டியோட ஒரு நாக் ஆடி வின் பண்ணி கொடுத்தாருல, அது ஒன் ஆஃப் த டாப் 5ல நம்ம கண்டிப்பா போடலாம், சரியான சேஸ் அண்டர் பிரஷர்லன்னு. ஆனா அதையும் மீறி இது ஒரு விளையாடின ஒரு சூப்பர் இன்னிங்ஸ்ங்க. அந்த இன்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்னிங்ஸ் ஒண்ணுமே வேற லெவல். ஏன்னா நீங்க ஆடுறது ஆப்போனன்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ், அங்க ஆடுறது பும்ரா, போல்ட் எல்லாமே வந்து இது வரைக்கும் டிராஃபி அடிச்சிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர்ஸ், இன்டர்நேஷனல் குவாலிட்டி. சோ நிஜமாவே வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு நான் வந்து ஸ்பீச்லெஸ்ஸா ஆக்சுவலா இருந்தேன். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது
சில டைம்ல அந்த ஒரு ஃப்ளோ வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நானே ஆடி போயிட்டேன் இந்த வே ஸ்ரேயாஸ் ஐயர் விளையாடின விதத்தை பார்க்கும்போது. வேற லெவலுங்க. லாஸ்டா அந்த ஒரு 1.5 வருஷமா ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ற சில விஷயங்கள் இருக்குல்ல, அது பேட்டிங்கா இருக்கட்டும் இல்ல அவரோட கேப்டன்சியா இருக்கட்டும், அன்ஸ்டாப்பபிளா போயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்திலயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஆக்சுவலா ஸ்ரேயாஸ் ஐயர் கொடுத்துட்டு இருக்கான்றதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோல சொன்ன மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் நீ வேற லெவல்டா அப்படின்னா. சோ பஞ்சாப் வில் பி சோ ஹாப்பி. பிரீத்தி சிந்தாலாம் ஒரே ஹாப்பி ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் பிரீத்தி சிந்தா ஹாப்பினா, இன்னொரு பக்கம் நீத்து அம்பானியும் சரி, அந்த பக்கம் அம்பானி பையனும் சரி, அவங்க ஓனர்ஸ் அவங்க லைக் ஷெல் ஷாக்டு. த வே ஸ்ரேயாஸ் ஐயர் அடிக்கிறத பார்க்கும்போது இட் ஹேப்பன்ஸ், சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஒரு டீம் ஜெயிக்கும் போது கண்டிப்பா அவங்க ஓனர்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க, ஒரு டீம் தோக்கும் போது அந்த ஓனர்ஸ் வில் பி சோ டிசப்பாயிண்டட். இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட், எஸ்பெஷலி இன் ஐபிஎல். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ பஞ்சாப் கிங்ஸ் ரியலி டிசர்வ் டு என்டர் இன்டு தி ஃபைனல். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க விளையாடி இருக்காங்க. ரிக்கி பாண்டிங்க்கும் நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாகணும். அந்த ரிக்கி பாண்டிங் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் காம்போ வந்து வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் மக்களே சொல்லியே ஆகணும். சோ பஞ்சாப் பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம். சோ அவங்க வந்து சூப்பரா வின் பண்ணி ஃபைனல் போயிட்டாங்க ஆர்சிபியோட. சோ ப்ரிவியூலாம் நம்ம அப்புறமா பேசலாம். பட் இப்போ மும்பை இந்தியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். மும்பை இந்தியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வெரி அன்லைக் எம்ஐ மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜெனரலா இந்த மாதிரி மேட்சஸ்லாம் இல்ல அவங்களோட பெஸ்ட்டை கொண்டு வருவாங்க. ஆனா லாஸ்டா ஒரு 3 மேட்சா, புரியுதா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்டா ஒரு 3 மேட்சா அவங்க பஞ்சாபோட அந்த லீக்ல தோத்தாங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னதான் ஜிடி அடிச்சிருந்தா கூட அவங்களோட பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது கிடையாது. இந்த மேட்ச்லயும் அது தெரிஞ்சது. கண்டிப்பா ஹர்திக் கேப்டன்ஷிப் ஒரு முக்கியமான ரீசன்ங்க. அதை நம்ம பல விதத்துல பிரிச்சு பேசலாம். எப்படின்னா, ஆஸ் அ கேப்டனாவும் சரி அவருக்கு வந்து ஃபுல் 100% அங்க ஃப்ரீடம் இருக்கான்றது எனக்கு தெரியல. ஓகே, ஒரு கேப்டன் டிசிஷன் மட்டும் அங்க போய் எடுக்கிறாரா, இல்ல மேனேஜ்மெண்ட் வந்து அங்க சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறாரா? ஏன்னா டூ மணி கேப்டன்ஸ் ஆல்ரெடி டீமுக்குள்ள இருக்காங்க. பும்ரா இருக்காரு, ஒரு பக்கம் முக்கியமா சூரியகுமார் யாதவ் இருக்காரு, வெளியில ரோஹித் சர்மா இருக்காரு. அண்ட் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேம்ப்ல கோச்சிங் ஸ்டாஃப்லயும் எல்லா லெஜெண்ட்ஸ் தான். மயிலா ஜெயவர்தனே, கிரண் போலார்ட், லசித் மலிங்கா. சோ எல்லாருமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு இருந்தேன். சோ எனக்கு ஹர்திக் ஒரு கேப்டனாவே ஃபீல் பண்ண முடியல. ஹர்திக் வந்து இந்த டீம்ல எப்படி எனக்கு தோணுதுனால ஒரு ஸ்கேப் கோட் மாதிரி தெரியுது. இது தோத்துட்டா ஹர்திக் தான் காரணம். ரோஹித் 5 டிராஃபி அடிச்சு கொடுத்தாரு. கண்டிப்பா ரோஹித் 5 டிராஃபி அடிச்சு கொடுத்தாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆனா ஹர்திக்கோட கேப்டன்ஷிப் ஒரு காரணம் இதுல இருந்தாலுமே, ஆனா அந்த ஃப்ரீடம் ஹர்திக்கு இருந்ததா? ஃபுல் கேப்டன் பண்ண டிசிஷன் மேக்கிங் ஃபுல்லா ஹர்திக் தான் இல்ல மேனேஜ்மெண்ட் தான்? எனக்கு அதுல நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. அதனாலே எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது ஹர்திக்கை பார்க்கும்போது பாவமா இருக்கு. யோ நீ எதுக்கே இந்த டீம்ல வந்து கேப்டன் பண்ற? ஏன்னா ஆல்ரெடி இந்த டீம்ல ஏகப்பட்ட கஷ்டங்க. மும்பை இந்தியன்ஸை கேப்டன் பண்றது ரொம்ப கஷ்டங்க. அந்த டீமை வந்து ஒரு ரீக்ரூப் ஆக வச்சு அதை வந்து ஒரு பக்காவா வச்சுக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும் தான். ஏன்னா அப்போதுல இருந்து ஒரு டிராஃபி வின் பண்ணி வந்திருக்காரு. சோ அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ன்றது எல்லாருக்கிட்டயுமே இருக்கும். ஹர்திக் பாண்டியா ஆபீஸ்ல மும்பைல இருந்து வெளியில போய் ஜிடி விளையாடிட்டு அதுக்கப்புறமா இங்க வந்திருக்காரு. சோ அதனால அவங்களுக்கே தெரியும் அவர் முதல் வருஷம் வரும்போது எப்படி மும்பை ஃபேன்ஸ் அந்த வேங்கடே கிரௌட்லாம் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க ஹர்திக் பாண்டியாவன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? பட் ஆப்வியஸ்லி திஸ் இஸ் சோ டிசப்பாயிண்டிங்ல. ஒரு ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து ஹர்திக் பாண்டியானால அவரோட பெஸ்ட் கொடுக்க முடியல ஆஸ் எ கேப்டனா. அதுக்கு டீமும் ஒரு காரணம், ஹர்திக் பாண்டியாவும் ஒரு காரணம் சொல்லலாம். ஏன்னா ஆஸ் எ கேப்டனா அஸ்டியூட்டா அவரும் சில விஷயங்கள் இல்ல. ஆனா டீம் மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு ஒரு காரணம். எதுக்கே அவரை கேப்டன் போடணும், எதுக்கே நீங்க வந்து வெளியில இருந்து சஜஷன்ஸ் கொடுக்கணும், 1008 பேர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும், இது ஒரு முக்கியமான ரீசன். சோ டாஸ் தோத்தாங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய அடி. ஏன்னா சேஸ் பண்ணியிருந்தாங்க இந்த விக்கெட்ல ஒண்ணுமே பெட்டர் ஆப்ஷன் வந்திருக்கும். ஸ்டில் தே ஸ்கோர் 2-3 நான் சொன்ன மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அண்ட் ரோஹித் சர்மா சீப்பா அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு தான் நிறைய எதிர்பார்த்தேன் போன மேட்ச் மாதிரி, பட் இல்ல, ரன் அடிக்கல. இன்னொரு பக்கம் பேஸ்டோ சூப்பரா ஒரு கேமியா ஆட்டு போனார் வழக்கம் போல. 2 மேட்சா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒர்த்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? எந்த டவுட்டுமே இல்ல. கரெக்டா நம்பர் 3ல திலக் வர்மா இறக்குனாங்க, அவரும் மேட்சா நல்லா விளாண்டாரு. கேம் எங்க லைட்டா டில்ட் ஆச்சுன்னா பஞ்சாப் பக்கம் செம்மையா ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது சூரியகுமார் யாதவுக்கும் திலக் வர்மாக்கும். 2 பேரும் 40 odd ரன்ஸ்ல இருந்தாங்க. அப்ப கரெக்டா சூரியகுமார் யாதவ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆனார் சால். அதுக்கப்புறம் அடுத்த ஓவரே வந்து பாத்தீங்கன்னா இம்மிடியா ஃபர்ஸ்ட் பால் திலக் வர்மா ஏறி போய் கொடி நட்டுவார். சோ 2 செட் பேட்ஸ்மேன் இம்மிடியா அவுட் ஆனா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 6-7 balls 8 balls கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஹர்திக் பாண்டியாவும் சரி நமந்தீரும் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பஞ்சாப் எவ்வளவு ட்ரை பண்ணாங்க மும்பை கேமுக்குள்ள எடுத்துட்டு வர, ஒவ்வொருத்தரெல்லாம் போட்டு பவுண்டரி எல்லாம் போய் அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் போட்ட அந்த பவுன்சர் பவுண்டரிஸா போயிட்டு இருந்தது. கேம் உள்ள எடுத்துட்டு வர ட்ரை பண்ணாங்க மும்பையை. அது மீறியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால மேக்ஸிமம் 2-3 தான் அடிக்க முடிஞ்சது. நான் ஒரு ஸ்டேஜ்ல என்ன நினைச்சேன்னா ஷுவர் ஷாட்டா அவங்க ஒரு 220 அடிப்பாங்கன்னு. இந்த 203 வந்த காரணமே நமந்தீர் தாங்க. நமந்தீர் லிட்டரலி இந்த சீசன்ல மும்பைக்கு லாஸ்டா வந்து வேற லெவல்ல விளையாடி இருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு ஹியூஜ் சல்யூட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கான்ட்ரிபியூஷன் அல்டிமேட்டா இருந்திருக்கு. அந்த க்ரூஷியல் கேமியோஸ் 37, 40, 26, 25 இந்த மாதிரி ஒரு கேமியோஸ் பயங்கரமா ஆடி இருக்காரு. ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா விட நமந்தீர் தான் சூப்பரா விளையாடி இருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. அவர் தான் பெட்டரா பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. எம்ஐக்கு நிறைய இடத்துல காப்பாத்திருக்காரு இந்த மேட்ச்லயும் கூட.
புரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்டில் தே ஹேட் 2 or 3 அவங்க கிட்ட அந்த குவாலிட்டி bowling இருக்கு, தே கேன் டெஃபினெட்லி டிஃபெண்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிச்சு கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சுன்னு. ஆனா நம்ம பஞ்சாபோட போலர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றோம்ல, ஆனா பஞ்சாபோட போலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த பிச்சை யூஸ் பண்ணி நிறைய ஸ்லோவர் பால்ஸ் நடுவில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஓகே, அரைக்குழியில. ஆனா மும்பை வந்து அதை ஆக்சுவலா ட்ரை பண்ணல. மும்பை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைன் டோட்டலா டிஃபரெண்டா இருந்துச்சு. அவங்க நிறைய உள்ள போட்டாங்க. உள்ள போடுறதை விட அந்த ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த்ல போட்டிருந்தாங்கன்னா மேபி ஒரு பால் கனெக்ட் ஆயிருக்கலாம், இன்னொரு பால் கனெக்ட் ஆகாம அவுட் கூட இருக்கலாம். ஆனா அவங்க நிறைய உள்ள போட்டாங்க. ஈவன் பிரியான் சாரியா எப்படி அவுட் ஆனாரு, அந்த ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த்ல வந்து அப்படி ஸ்லோவர் பால் போடும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார் பாண்டே போடும்போது அப்படி ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆனாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி சில டாக்டிக்ஸ் எல்லாம் எம்ஐ பண்ணாதது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவங்க எப்போ பயங்கரமா ரேட்டில் ஆனாங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் அந்த ஒரு ஓவர்ல 20 ரன் அச்சார்ல ஜஸ்பிரீத் பும்ராவை, அங்க கம்ப்ளீட்டா அவங்க ரேட்டில் ஆயிட்டாங்க. அப்பவே அவங்களுக்கு ஒரு பீதி ஆயிடுச்சு, பும்ராவே அஸ்டையா முடிஞ்சு போச்சுரா, இதுக்கப்புறம் எப்படா கேம்ல கம்பேக் ஆகுது, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி கம்பேக் ஆகி 3 விக்கெட் எடுத்தாங்க. அந்த டைம்ல ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. சீரியஸா நான் ஏற்கனவே எப்படி ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப் பத்தி குறை சொல்லியிருந்தானோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா சாண்டரை 2 ஓவர் தான் யூஸ் பண்றீங்க லாஸ்ட் 2 மேட்சா, அன்பலீவபிள்ங்க. அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. எப்படிங்க சாண்டர் மாதிரி ஒரு போல ரீஸ்டாப்லிக்கே நீ அடுத்த ஓவர் தர, ஓகே, ஒரு க்ரூஷியல் மூமெண்ட்ல தர, அவன் நல்லா ஸ்லாட்ல போடுறான், வச்சு ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ் ஸ்ரேயாஸ் ஐயர். டோட்டலா கேம் அங்கதான் சேஞ்சே ஆச்சு. மொமெண்டமே ஆக்சுவலா ஆர்சிபி மொமெண்டமே பஞ்சாபுக்கு கிடைச்சதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ் ஃப்ரம் ஸ்ரேயாஸ் ஐயர். புரியுதா உங்களுக்கு? சோ அப்படின்னும் போது அந்த இடத்துல நீ ஒரு சாண்டர் ட்ரை பண்ணிக்கலாம். 2 ஓவர் 15 தான் கொடுத்தாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி போட்டிருப்பாரு. புரியுதா உனக்கு? சாண்டரை வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்ணது, ஹர்திக் பாண்டியா அவரே இனிஷியேட்டிவ் எடுத்து லாஸ்டா வந்து போடாம இருக்கிறது, இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன். அஸ்வினி குமார் பாண்டியா யங் சாப்புங்க, அவனால ஒரு ஓவர் நல்லா போட முடியும், 2 ஓவர் நல்லா போட்டான், சூப்பர் டேலண்ட் அவன். ஆனா பிரஷர்ல வந்து அவனை போடுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? சின்ன பையன் தானே. உம்ராவே ஒரு ஓவர்ல 20 ரன் அடி வாங்குறாரு, ஆனா அதுக்கப்புறம் 3 ஓவர்ல 20 ரன் கொடுத்து கண்டெயின் பண்ணிட்டாரு, பட் விக்கெட்ஸ் எடுக்கல. அதுதான் மேஜர் ரீசன். அங்கதான் பஞ்சாப் வந்து மாசா விளாண்டாங்க ஆக்சுவலா ஜஸ்பிரீத் பும்ராவை. நாங்க அட்டாக்கும் உனக்கு பண்றோம், ஆனா விக்கெட்டும் கொடுக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? ட்ரெண்ட் போல்ட்டும் வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டிங் இந்த மேட்ச்ல. ஏன்னா அவர் வந்து டெத்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் வந்து அவரோட லைன் அண்ட் லென்த்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்லாட்ல போட்டு கொடுக்குறாரு. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தாரு. கேட்ச் வேற விட்டாரு, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் மும்பை தோத்ததுக்கு. ஸோ டெஃபினட்டா இட் வாஸ் அ வெரி பிலோ பார் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். இதை நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நினைச்சேன் they will give their best 100% இந்த ஒரு மேட்ச்ல அப்படின்னு நினைச்சேன். பட் they haven't showed up. Anyways, நான் என்ன நினைப்பேன்னா they have finished at 3rd position. மும்பை ஃபேன்ஸ் will be so disappointed. But anyway, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ் கொஞ்சம் நல்லாவே விளையாடி 3rd பொசிஷன் வரைக்கும் வந்திருக்காங்க. they should feel happy. அண்ட் மும்பை இந்தியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் அவங்களே கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருப்பாங்க இந்த டைம்ல. ஏன்னா ஓகே ஏதோ ஒரு நியூ டீம் வின் பண்ணட்டும் பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா இவங்ககிட்டயே 5 டிராஃபி இருக்குங்க, நாட் அ பிக் டீல். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து என்னென்னலாம் சரி பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குவாலிட்டி இருக்கு எம்ஐ டீம்ல, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ், இந்த கேப்டன்ஷிப்பு, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல இன்னொன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. ஜென்ரலா ஒரு எம்ஐ டீம்ல 11 பேருமே இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனா ராஜ் பாவா லாஸ்ட் 3 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா அவர் கான்ட்ரிபியூஷன் ஒண்ணுமே இல்ல, சும்மா அனாமத்தா இருக்காரு. எப்படி சிஎஸ்கேல ஒரு தீபக் கூட இருப்பாரோ அந்த மாதிரி. அவருக்கு பேட்டிங் கிடைக்கல, போலிங் கிடைக்கல. இந்த மேட்ச்ல பேட்டிங் வச்சு 2-3 பால் அவ்வளவுதான். சோ அந்த ஒரு பொசிஷன் வந்து வேஸ்டா நிக்குது. சோ அதுக்கு அவங்க ஏதாவது யோசிக்கணும் அடுத்த வருஷம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ரீஸ்டாப்லி மாதிரி ஒரு போலர்லாம் இந்த மாதிரி, அதாவது ஜென்ரலா எம்ஐயோட ஸ்கவுட்டிங் வேற லெவல்ல இருக்கும். ஆனா அவங்களா ரீஸ்டாப்லி மாதிரி போலர்லாம் எடுத்திருக்காங்களே நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு இந்த மேட்ச்ல. அன்பார்ச்சுனேட்லி கிளசன் இன்ஜுரி ஆனதுனால அவங்க வந்து பேசாம அசலங்காவே விளையாடிட்டு வேற ஏதாவது ஒரு போலர் வச்சு கூட விளையாடிடலாம் போல இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா. அதுவே ரீஸ்டாப்லியும் போடும் போது அவரோட ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் இங்க கிளிக் ஆகும்னு நினைச்சேன். ஆனா பேட்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் தான் ஆச்சு செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் அதை செமையா கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். மாசா விளாண்டாங்க. ஒன்ஸ் அகைன் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு சல்யூட்டுங்க. அதெல்லாம் நிறைய பேரோட மைண்ட்லயும் மூஞ்சிக்கு முன்னாடியும் வந்து போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்து. ஸோ நிறைய பேரோட மைண்ட்ல ஸ்ரேயாஸ் ஐயர் தான் இருப்பாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கான் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல. என்ன நீ மறக்கவே முடியாது, நான் உங்க எல்லா மைண்ட்லயும் இருப்பேன்ற லெவலுக்கு அவன் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கான்னு தான் சொல்ல முடியும். மேட்சை முடிச்சுட்டு சும்மா சாலிடா கிளவுஸை கட்டிட்டு அப்படி ஸ்டோனிஸ் அப்படி கட்டி பிடிச்சிட்டு அந்த நடந்த விதத்தை பார்க்கும் போது கிளியரா புரிஞ்சுது. பிரசன்டேஷன்ல பேசும்போது கூட ஸ்டில் இட் இஸ் நாட் ஓவர், இன்னும் ஒண்ணு இருக்கு, அது ஃபைனல், அதை தட்டணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் ஸ்ரேயாஸ் ஐயர் மூஞ்சில தெரியுது. இட்ஸ் கோயிங் டு பி a superb cracker of a final between RCB and Punjab Kings. நான் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்றேன். 2 டீம்ல எந்த டீம் வின் பண்ணாலுமே எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா முதல் ட்ராஃபி அடிக்க போறாங்க. ஸோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then, bye.